وعن أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه أنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في باب كان كيف بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழுலகத்தையும் படைத்து பராமரித்து நிர்வாகம் செஞ்சு ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரை யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கையை இஹ்லாசுடன் பின்பற்றுவார்களோ அப்பேற்பட்ட முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிக்கிறானோ அத்துணை விடயங்களையும் ஏன்றிய அளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை ஒரு மனிதன் செய்வதன் மூலமாக துனியாவுடைய வாழ்க்கையிலும் நஷ்டவாளியாகுவான், நாளைக்கு மௌத்துக்கு பின்னாளிக்கக்கூடிய வாழ்க்கையில நிரந்தரமான நஷ்டவாளியாக மாறுவான் என்பதாக கூறியிருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் வாழ்க்கையில் முற்று முழுதாக தவிர்ந்து தூரமாகி விலகி அல்லாஹுவை மாத்திரம் பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் சில மணித்தியாலங்கள்ல நாம் அனைவரும் ரமதானுடைய புறையை பார்ப்பதற்காக வேண்டி ஆயத்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ரமதானை அடைந்து ஆரோக்கியமாக நோன்பு பிடிக்கக்கூடிய கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ரமதான் என்று வரக்கூடிய நேரம் நாங்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒரு விதமான சந்தோஷம் உண்டாகுது. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய உள்ளத்துல ரமதான் என்று வரக்கூடிய நேரம் அல்லாஹ் ஒரு விதமான சந்தோஷத்தை உண்டாக்குறான். ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம், நாங்க ரமதான் வரக்கூடிய நேரம் இந்த ரமதானின் மூலம் நான் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், நான் அல்லாஹோட தொடர்பை சீராக்கி கொள்ளணும், என்னுடைய அல்லாஹுக்கும் எனக்கும் மிக்கக்கூடிய தொடர்பு இந்த ரமதானோட சீராகணும் என்று நாங்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். ஆனா இடையில வரக்கூடிய நாட்கள்ல ரமதான்லே நாம் அநேகமானவர்கள் அல்லாஹுடைய இபாதத்தை விட்டும் தூரமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ரமதான் எப்படி வர்ணிக்கிறோம் நாங்க? அல்லாஹ் மன்னிக்க கூடிய மாதம், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடிய மாதம், நரகத்துடைய வாயல்கள் பூட்டப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அதிகம் சதகா செய்யக்கூடிய மாதம், இன்னொரு மனிதனுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடிய மாதம் என்று எல்லா விதமான வர்ணிப்புகள் நாம் வர்ணித்தாலும் இந்த ரமதான் நோக்கத்தை பத்தி குர்ஆன் ஆச்சரியமாக வர்ணிக்குது. குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்றான், ஏன் ரமதான் வெறுமனே பசியோடு இருக்கிறதுக்கு மட்டுமா, வெறுமனே தாகித்திருப்பதற்கு மட்டுமா? இல்லண்டா நாங்க அந்த சந்தோஷம் ரமதான் வந்தென்ற சந்தோஷம் அடைவதற்கு மட்டுமா? அல்லாஹ் இல்ல இல்ல, ரமதான் நோக்கம் என்றது வெறுமனே பசியோடு இருக்கிறது மட்டும் இல்ல, வெறுமனே தாகித்திருக்கிறது மட்டும் இல்ல, வெறுமனே நாங்க நோன்பு வந்துச்சு என்றதை வச்சு சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், எண்ட் ஆஃப் தி மந்த், மாசம் முடியக்கூடிய நேரம் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும், ரமதான் நோக்கம் என்கிட்ட வந்துட்டா என்னது? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பை நாங்க கடமையாக்கி இருக்கிறோம், கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த மக்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று நாங்க உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம்.
சொல்லிட்டு சொல்றான், ஏன் கடமையாக்கினோம்? லஅல்லகும் தத்தகூன், நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி தந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், நோன்புட நோக்கமே என்னுடைய சிந்தனை உருவாக்குறது தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாங்க எத்தனையோ ரமலான கழிச்சிட்டோம், வாழ்க்கையில உள்ளத்துல கை வச்சு கேட்போம், ஏண்ட தனி மேல எனக்கு அல்லாஹ்வை நினைவு வருவதா? எனக்கு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரம், எனக்கு வாழ்க்கையில அல்லாஹ் ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான் சிந்தனை உள்ளத்துல வருவதா? எத்தனையோ ரமலான் கழிச்சிட்டோம், வாழ்க்கையில நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த கேள்வியை கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தொழுகையில நின்று கொண்டு இருக்கிறேன், அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை எனக்கு வருவதா? நான் குர்ஆனை முன்னால வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறேன், வெறுமனே நாவு மட்டும் ஓதுதி, ஆனா உள்ளம் எங்கேயோ சிந்திச்சு கொண்டிருக்கிறதா? நான் எத்தனையோ தர்மங்கள் செய்கிறேன், இந்த தர்மங்களுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ள மனிதனாக இருக்கிறேனா? இல்லைண்டா மக்கள் என்னைய புகழோடும் என்ற எண்ணத்தோட கொடுக்கிறேனா? நான் எத்தனையோ கியாமுல் லைல், எத்தனையோ தஹஜ்ஜுத், எத்தனையோ சதகாக்கள், எத்தனையோ திலாவத்துகள், எத்தனையோ இஸ்திக்ஃபார்கள், இவைகளுக்கு பின்னால் என்ன நோக்கம்? என்னது? அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுமா? இல்லைண்டா என்ற நோக்கம் மக்களுடைய புகழா என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தக்வா என்றா என்ன? தக்வா என்றா நாங்க சொல்றது அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்றோம். ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, இல்ல 4 விஷயம் உள்வாங்கப்படணும். சொன்னாங்க, அல் ஹௌஃபு மினல் ஜலீல் வல் அமலு பித்தன்சீல் அர்-ரிதா பில் கலீல் அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல். சொல்றாங்க, யாரோட வாழ்க்கையில 4 விஷயம் இருக்குதோ அவர் தக்வாதார் என்பதாக சொல்றாங்க. முதலாவது விஷயம், அதுல நீங்க எங்க இருந்தாலும் அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழுங்க. நான் எதை செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, ஆனா அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்க போறான். அல்லாஹ் குர்ஆன் அதைத்தான் சொல்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ் அதையும் சொல்றான், நீங்க உலகத்துல எதை பயப்படாட்டிலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதிர சிந்தனை இல்லாட்டிலும் பரவாயில்ல, எதையும் செய்ய பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு நாளை பயந்துக்கோங்க. ஒரே ஒரு நாள், எந்த நாள் தெரியுமா? வத்தகு யௌமன், அந்த நாள்ல யாருக்கும் தப்ப முடியாத நாள், யாருக்கும் கை கொடுக்க முடியாத நாள், கணவன் மனைவி விட்டு மோடக்கூடிய நாள், குழந்தைகள் பெற்றோர்களை விட்டு மோடக்கூடிய நாள். எந்த நண்பருக்காக வேண்டி வாழ்க்கையில பாவம் செஞ்சாரோ அந்த நண்பரை விட்டு மோடக்கூடிய நாள். அல்லாஹ் சொல்றான், இந்த நாளை பயந்துக்கோங்க. யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாள்ல நீங்க எங்க வர போறீங்க? அல்லாஹ் கிட்ட ரிட்டர்ன் வர போறீங்களே, அந்த நாளை பயந்து பூமிக்கு மேல வாழுங்க. அந்த நாள் எப்ப வரும் என்றது யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த நிமிஷம் வரும், எந்த இடத்துல வரும், இபாதத்தோட வருமா பாவத்தோட வருமா என்றது யாருக்கும் கேரண்டி பண்ண முடியாது. சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழுங்க. இரண்டாவது சொல்றாங்க, அல் அமலு பித்தன்சீல், குர்ஆன் உங்களோட வாழ்க்கையில நீங்க அமல் செய்யுங்க. வெறுமனே குர்ஆன் என்றது ஒரு புக் மட்டும் இல்ல, சொல்றாங்க வாழ்க்கையில அமல் செய்வதற்காக வேண்டி தரப்பட்டது. மூணாவது சொல்றாங்க, அர்-ரிதா பில் கலீல், கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட வாழ்க்கையில போதும் என்ற தன்மை உருவாக்கிக்கோங்க. நாலாவது சொன்னாங்க, அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், சொன்னாங்க நாளைக்கு நீங்க மௌத்தா போறதுக்கு முன்னால அந்த நாளைக்கு உண்டான தயாரிப்பை நீங்க பூமிக்கு மேலால செய்யுங்க என்பதாக சொல்றாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, நான் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்போம், இந்த நாளுல நான் என் வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிருக்கிறேன், எல்லாத்துல முன்னேற்றம் காண நான் முயற்சி செய்கிறேன், எல்லாத்துல டெவலப்மெண்ட் நான் என் வாழ்க்கையில பார்க்கிறேன். என் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி, என் மனைவியோட முன்னேற்றத்துக்காக வேண்டி, என் குழந்தையோட முன்னேற்றத்துக்காக வேண்டி, என் ஊருடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாரேன். ஆனா நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவனாக மாறி இருக்கிறேன். எனக்கு எத்தனை ரமலான் அல்லாஹ் வாழ்க்கையில தந்தான், இந்த அத்தனை ரமலானுக்கு பின்னாலேயும் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த தக்வாவை ஒரு மனிதன் அடையணும் என்றா ரமதான்ல அவர் 3 அமல் செஞ்சா இன்ஷா அல்லாஹ் இந்த தக்வாவை அடைவார் என்பதாக சொல்றாங்க.
எத்தனையோ அமல் செய்யறோம். சொல்றாங்க 3 அமல் நீங்க வாழ்க்கையில செஞ்சு வாங்க, வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகும். மௌத்துக்குண்டான தயாரிப்பு அந்த 3 அமல் இருக்குது. குர்ஆனை கொண்டு அமல் செய்யற அந்த 3 அமல் இருக்குது. போதும் என்ற தனம் உண்டாகிறது, அந்த 3 அமல் நீக்குது. இந்த 3 அமலும் யாருடைய வாழ்க்கையில சரிவர செஞ்சு வருவாரோ அவருடைய வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி நிலைமையில வஃபாத் ஆவார் என்பதாக சொல்றாங்க. முதலாவது அமல் என்னன்னு கேட்ட அவருடைய வாழ்க்கையில பாவத்தை உட்றது என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் நன்மையாக விளங்கினோம், பாவத்தை உட்றது நன்மையாக விளங்கல. நாங்க எல்லாம் நன்மையாக விளங்குது, ஆனா பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த நேரம் ஒரு மனிதர் பாவத்தை விட்டும் பிணுக்க வாராரு. இல்ல செய்ய மாட்டேன், ஏன் செய்ய மாட்டேன் என்றா அல்லாஹ் பார்க்கிறான் என்று பாவத்தை உட்றதுனால நன்மை செய்யறார் அவரு. சொன்னாங்க முதலாவது விஷயம் வாழ்க்கையில பாவத்தோடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். பாவத்தோடுங்க கவலைக்கு முடிவு கிடைக்கும். சொல்றாங்க எப்போ ஒரு மனிதர் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பிக்கிறாரோ வாழ்க்கையுடைய திருத்தத்துக்கு கால் வச்சிருக்கிறாரே, வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கு கால் வச்சிருக்கிறாரே. இன்றைக்கு நாங்க பெரும்பான்மையானவங்க சொல்ற ஒரு கருத்து தான், எவ்வளவு துவா கேட்டாலும் கண்ணால கண்ணீர் வடியது இல்லை. சொல்றாங்க இதுக்கு முடிவு பாவம் தான் காரணம். பாவம் செஞ்சு கல்லா குர்ஆன் சொல்லுது இல்ல, பாவத்துடைய முடிவு எவ்வளவு என்று கேட்டா உள்ளம் கருப்பாக மாறிட்டு இந்த உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு பேசினாலும் அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஏனென்றா பாவத்துடைய இன்பம் என்பதாக எழுதுறாங்க. வாழ்க்கையுடைய டிப்ரெஷனுக்கு இவர் முடிவு செய்யறாரு. இவருடைய முடிவு சொல்றாங்க உலமாக்கள் பாவத்தை உட்றது முடிவு என்பதாக சொல்றாங்க. வியாபாரத்துடைய பரக்கத்தை தேடுறாரு, சொல்றாங்க பாவத்தை உட்றது தான் முடிவு என்பதாக சொல்றாங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வருவது தேடுறாங்க, என்ன காரணம் உலகம் தேடுவி, ஷரியத் சொல்லுது பாவத்துடைய முடிவு என்பதாக சொல்றாங்க. சில உலமாக்கள சில சலஃபுகளோட வரலாறு எழுதுறாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரக்கூடிய நேரம் முஸல்லால உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிப்பாங்களாம். கேட்டாங்க ஏன் இஸ்திக்ஃபார் செய்றீங்க? மனைவியோட சண்டை அதனால இஸ்திக்ஃபார் செய்றேன். கேட்டாங்க இஸ்திக்ஃபாருக்கும் மனைவியோட உள்ள பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் நீக்கி? சொன்னாங்க இல்ல, நான் எங்கேயோ செஞ்ச பாவம் தான் எனக்கும் மனைவிக்கும் மத்தியில முரண்பாடு உள்ளது என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையான தக்வா உள்ள மனிதனாக மாறணும் என்றா முதலாவது சொல்றாங்க வாழ்க்கையில பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எந்த பாவம்? மக்களுக்கு முன்னால மட்டும் இல்ல, சொல்றாங்க ரெண்டு பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒன்று மக்களுக்கு முன்னால பாவம் செய்யறது, அதை பெரும்பான்மையானவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்? மக்கள் தவறாக பேசுவாங்கிற பயத்தால செய்ய மாட்டாங்க. சொல்றாங்க ரெண்டாவது ஒரு பாவம் நீக்கிறி, பயங்கரமான பாவம், மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் எல்லாம் பிடிப்பான் அந்த பாவத்தை கொண்டு. என்ன பாவம் என்று கேட்டா தனிமையில செய்யக்கூடிய பாவம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் சொர்க்கத்துடைய அமல் செஞ்சு கொண்டே இருப்பாரு, ஆனா கடைசி நேரம் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு ஜான் தான் நீக்குது. இந்த நேரம் மௌத்துடைய சந்தர்ப்பத்துல ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நரகவாசியாக மௌத்தா போய்த்திருவாரு. எழுதுறாங்க ஹதீஸுக்கு கீழால, ஏன் இந்த மனிதனுக்கு அந்த நிலைமை என்று கேட்டா அவருடைய வாழ்க்கையில் அவரு எத்தனையோ விதமான அமலை செஞ்சிருந்தாலும் அவருடைய தனிமை என்று வரக்கூடிய நேரம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவங்களை செஞ்சாரு. அதனால மௌத்துடைய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் அவர் அந்த பாவத்தை கொண்டு பிடிச்சிட்டான் என்பதாக எழுதுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, தக்வாதாரியாக மாறுறதுக்கு முதலாவது அமல் எழுதுறாங்க பாவத்தை விட்டுருங்க வாழ்க்கையில. ரெண்டாவது எழுதுறாங்க நீங்க குர்ஆனோட இருக்கக்கூடிய தொடர்பை கூட்டிக்கோங்க. குர்ஆன் இறங்கின மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அந்த பரக்கத்தான இரவுல நாங்க குர்ஆன் இறக்கி வைத்தோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், குர்ஆன் சொல்லுது குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதாக குர்ஆன் பேசுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனையோ அமல திட்டம் போட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளத்துல கை வச்சு கேட்போம், நான் குறைஞ்சி ஒரு குர்ஆன் முடிக்கிறதுக்கு நான் என்ன திட்டம் போட்டு இருக்கிறேன்? நாங்க சொல்றது நான் சரியான பிஸி என்றதனால எனக்கு குர்ஆன் ஓத டைம் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய வீடு பிஸியா இருந்த உலமாக்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாங்க. எப்படியாப்பட்ட முன்மாதிரி? மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மதீனாவுடைய பெரியோர் ஆலிம்,
மதீனாவோட ஆகப்பெரிய முஃப்தி ஒரு கட்டத்துல அவங்க சொல்றாங்க, எப்படி என்று கேட்டா, ஹதீஸுக்கு மிச்சம் நேரம் கொடுத்தவங்க, ஹதீஸுடைய கலையில தேர்ச்சி பெற்றவங்க, அந்த காலம் ரமதான் என்று வந்துட்டு சொன்னா ஹதீஸுடைய கிதாபுகளை போட்டிடுவாங்க, எல்லா விதமான இல்முடைய மஜ்லிஸ்களை நிப்பாட்டிடுவாங்க, வெறுமனே குர்ஆனுக்கு மட்டும் நேரம் கொடுப்பாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி எழுதுறாங்க, கிட்டத்தட்ட ரமதான்ல 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்களாம். 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எத்தனை குர்ஆன் ஓதுறோம்? எத்தனை குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி திட்டம் போட்டு இருக்கிறோம்? எத்தனை குர்ஆனுக்காக வேண்டி நாங்க எங்களோட குடும்பத்தோட மஷூரா பண்ணிருக்கிறோம்? ரமதானுக்கு முன்னால ரமதான்ல சஹர நாங்க மஷூரா பண்ணினோம். என்ன எப்படி எங்கட பிளான் பண்றது? இஃப்தார மஷூரா பண்ணி வச்சிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் சிலர்கள் இது ரெண்டையும் தாண்டி இதுக்குண்டான ஏற்பாடும் செஞ்சவர்கள் பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் மனைவியோடு உட்கார்ந்து குழந்தைகளோடு உட்கார்ந்து எங்க வீட்டுல இந்த நேரம் குர்ஆனுக்குண்டான நேரம் என்று முடிவு செஞ்சிருக்கிறோம்? இந்த ரமதான்ல நாங்க எத்தனை குர்ஆனை ஹத்தம் செய்வதற்கு முடிவு செஞ்சிருக்கிறோம்? நாங்க சில ஓத தெரியா இல்ல, ஓத தெரியான்றது சாட்டு கிடையாது. ஏன் எத்தனையோ விதமான டேலண்ட நான் உருவாக்கின நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுவதற்கு ஏன் நேரம் கொடுக்கிறோம்? இல்ல, நாங்க இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை முன் வைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் சொல்றான், ஏண்ட கயிற்ற நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க. தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறண்டா என்னது சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கயிறண்டா கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பதாக எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பது கயிறுக்கு 2 தொங்கல் இருக்குது. ஒரு தொங்கல் அல்லாஹ் கிட்ட, மற்றது எங்ககிட்ட இருக்குது. எப்ப நாங்க குர்ஆனை கையில் எடுப்போமோ எங்கட தொடர்பு டைரக்ட் அல்லாஹ்வோடு இருக்குது. யாரு குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறாரோ அவருடைய துஆக்கள் அல்லாஹ் கபூல் செய்வான். யாருக்கு குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறாரோ வாழ்க்கையில பரக்கத்தை காணுவாரு. யாரு குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறாரோ சாலிஹான குழந்தைகள் உருவாகுவாங்க. யாரு குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறாங்களோ கஷ்டப்படுறாரு, திக்குறாரு, மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஜுஸ் ஓதுறதுக்கு 3-4 மணித்தியாலம் போகுது ஒரு நாளைக்கு. ஆனாலும் உட்கார்ந்து நான் எப்படியாவது ஒரு குர்ஆன் ஓதணும் என்று முயற்சி செய்றாரா? சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இன்னாருடைய மகன் நின்னார், இவ்வளவு குர்ஆன் ஓதுறாரு. இன்னாருடைய மகன் நின்னார், குர்ஆனுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கிறாரு. சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம், தவறில்லை. கட்டாயம் பிளான் பண்ணப்படணும். ஆனா அல்லாஹ்வுடைய கலாமுக்கு நான் அதை விட பிளான் பண்ணணும். இஸ்லாத்துடைய வரலாற்றுல இஸ்லாமிய நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் எழுதுறாங்க. பல காரணங்கள் எழுதக்கூடிய நேரம் அதுல ஒரு காரணம் முக்கியமாக பதிவு செய்வாங்க. என்னன்னு கேட்டா, அந்த சமூகம் குர்ஆனை விட்டும் தூரமாகினாங்க, வாழ்க்கையில தோல்வியில கண்டாங்க. எங்க உள்ளத்துல பயத்துக்கு முடிவு குர்ஆன் தான். எங்க உள்ளத்துல மார்க்கத்துல உறுதி இல்ல, அதுக்கு முடிவு குர்ஆன் தான். எங்கட பிள்ளைகளுக்கு ஒழுங்கான தர்பியத் இல்ல, அதுக்கு முடிவு குர்ஆன் தான். எங்கட வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் முடிவு குர்ஆன் தான். இன்னைக்கு நாங்க அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான குர்ஆனை எங்கட கையில வச்சுட்டு, எங்களுக்கு முன்னால வச்சுட்டு, அந்த குர்ஆனை நாங்க எங்கேயோ ஒரு மூலையில வச்சுட்டு எங்கட வாழ்க்கையோட பிரச்சனைக்கு நாங்க எங்கேயோ முடிவு தேடுறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன்ல உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு முடிவுக்கின்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, பெரியார்களே, முடிவெடுப்போம். பாவத்தை விடுறதுக்கு முடிவெடுப்போம். குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க முடிவெடுப்போம். 3வது அமல் எழுதுறாங்க, இந்த ரமதான்ல இருந்து ஆரம்பிப்போம். துஆவுடைய அமலா எழுதுறாங்க உலமாக்கள். எந்த அளவுக்கு ஒரு மனிதர் துஆ செய்வாரோ அல்லாஹ் வடையறதுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட வந்து அல்லாஹ் எங்க என்று கேக்குறாங்க. வைதா சாலக இபாதி, அல்லாஹ் எப்படி பாவிக்கிறான், என்னுடைய அடியார்கள் வந்து உங்ககிட்ட அல்லாஹ் எங்க என்று கேக்குறாங்க நபியே, நீங்க சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் மனிதனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், யாராவது ஒரு மனிதர் துஆ கேட்டாரண்டா அவருடைய துஆவுக்கு நான் பதிலளிக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான் கேளுங்க என்று. நாங்க சொல்றோம், இல்ல நான் தயார் இல்ல, கேட்க மாட்டேன் என்று. சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்துல கை வச்சு கேட்போம். துஆவுடைய வாயல்கள் திறக்கப்பட்ட காலம், துஆவுடைய வாயல்கள் திறக்கப்பட்டு துஆ கபூலாக கூடிய மாதம். ஏண்ட சஹர் எந்த நேரம், ஏண்ட தஹஜ்ஜுக்கு பின்னால் எவ்வளவு துஆ நான் செய்கிறேன்.
என் வீட்டுல நான் இருக்கிறேன், என் வீட்டுல இஃப்தாருடைய நேரம் வருவது, என் மனைவி இஃப்தாருடைய நேரம் எங்க இருக்கிறா, என் குழந்தைகள் இஃப்தாருடைய நேரம் எங்க இருக்கிறாங்க, நான் இஃப்தாருடைய நேரம் எங்க இருக்கிறேன். எங்கட சிந்தனைகள் இன்றைக்கு சிதறப்பட்டிருக்குது. எங்கட சிந்தனைகள் இன்றைக்கு எல்லா இடத்துக்கும் சிதறி நாங்க துவாவுக்கு நேரம் கொடுக்கிறோம் இல்ல. அந்த துவா, அந்த நேரங்கள்ல துவா கேட்கிறது அல்லாஹ் இடத்தில் கபூல் ஆகும் என்பதாக தெளிவான சஹீஹான ஹதீஸ்கள்ல வந்து இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான் ரமதான்ல நான் துவாக்கள் ஏற்றுக்கொள்றேன். நாங்க சொல்றோம் இல்ல நான் கேட்க தயார் இல்ல. நாங்க சொல்றோம் நான் வேலை பழுவில் இருக்கிறேன், நான் சரியான பிஸி, எனக்கு துவாவுக்கு நேரம் இல்ல. ஆனா எதிர்பார்க்கிறோம் என்னத்த தெரியுமா, நான் ஒரு முத்தகையாக மாறணும், நான் ஒரு முத்தகையாக மாறணும் எதிர்பார்க்கிறோம். ஆனா எனக்கு துவா கேட்டு அல்லாஹ் கிட்ட அந்த சிஃபத்துகளை உருவாக்கித்தான் துவா கேட்கறதுக்கு நேரம் இல்லாத ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 3 அமலையும் வாழ்க்கையில கடைபிடிச்சோம் வேண்டாம். இந்த ரமதான்ல அல்லாஹ் எங்கள் கிட்ட இருந்து குர்ஆன் ஆயத் என்ன சொல்லுதோ அந்த தக்வா தாரிகள் எல்லாம் எங்களை சேர்ப்பான், அந்த முத்தகைகள் அல்லாஹ் எங்களை சேர்ப்பான். லஅல்லக்கும் தத்தகூனுக்கு 3 அமல் செய்வோம் இந்த ரமதான்ல. ஒன்று பாவத்தை உட்றதுக்கு அல்லாஹ் கிட்ட மன்றாடுவோம், 2வது குர்ஆன் திலாவத்துக்கு நேரம் ஒதுக்குவோம், 3வது எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நாங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம். எழுதுறாங்க எந்த அளவுக்கு துவா கேட்கணும் என்று கேட்டா, துவா என்றது வெறுமனே யா அல்லாஹ் இதை தந்துரு, இது தரவணும் என்று கேட்கறது இல்ல. ஒரு மனிதர் உட்கார்ந்து அல்லாஹோட இன்னொரு நண்பரோட பேசுறத போல உட்கார்ந்து பேசணும் என்பதாக எழுதுறாங்க. அல்லாஹ் கிட்ட பேசணும், அல்லாஹோட உட்காரணும், தனிமையில உட்காரணும். இந்த ரமதான்ல சஹருடைய நேரம் அல்லாஹோட உட்காருவோம், அல்லாஹுக்கு முன்னால் உட்காருவோம். நான் என் தேவைய அல்லாஹ் கிட்ட முன்வைப்போம், எங்களோட ஒவ்வொரு கவலையும் அல்லாஹோட பேசுவோம், ஒவ்வொரு பிரச்சனையும் அல்லாஹோட பேசுவோம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அமலை கொண்டு மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை காணலாம். இப்படியாப்பட்ட அமல்களை கொண்டு மட்டும்தான் சமூகத்துல மாற்றத்தை காணலாம். இப்படியாப்பட்ட அமல்களை கொண்டு மட்டும்தான் வாலிபர்கள் கிட்ட முன்னேற்றத்தை காணலாம். சகோதரர்களே, பெரியார்களே, பயங்கரமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான சிந்தனைகள் மக்களுக்கு மத்தியில வைரஸ போல ஊடுருவக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரலண்டா அந்த ஸ்பெயினுடைய ஆட்சிக்கு என்ன ஆயிச்சோ அதே போன்று முஸ்லிம்களுக்கு ஆகிறது என்றதை மிச்சம் தூரத்துல இல்ல. 1000 வருடங்கள் ஆட்சி செஞ்சவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, 1000 தூண்கள் மஸ்ஜிதில் இருந்த மசாஜிதுகள் எப்படி முஸ்லிம்களை விட்டும் கையிட்டு போச்செண்டா எழுதுறாங்க. அல்லாஹோட தூரமாகினாங்க, இபாதத்தை விட்டும் தூரமாகினாங்க, குர்ஆனை விட்டும் தூரமாகிச்சு சமூகம். அதனால அந்த நாடுகள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பேரில் இருந்தாலும் யார் யாரோ ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அதே முயற்சி, அதே விதத்துல, அதே சிஸ்டத்துல என்னத்துக்கு முயற்சி செய்யறாங்கன்னு கேட்டா, எப்படியாவது இந்த சமூகத்தை குர்ஆனை விட்டும் தூரமாக்கணும், அல்லாஹுடைய முனாஜாத்தை விட்டும் தூரமாக்கணும். அல்லாஹோட இந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இருந்தால் நாங்க பெரும் நஷ்டம் அடைவோம் என்றதனால இன்றைக்கு எங்களை குர்ஆனை விட்டும் துஆவை விட்டும் தூரமாக்குறதுக்கு பெரும் முயற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ரமதான சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான், இன்னொரு ரமதான சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். சென்ற ரமதானில் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் நாங்களே தோல்ல சுமந்துட்டு போயிட்டு மண்ணறையில வச்சு மண்ணை மேலால போட்டுட்டு வந்துட்டோம். நாங்க இன்றைக்கு பூமிக்கு மேலால இருக்கிறோம். நாளை ஒரு நாள் வரப்போகுது, அடுத்த ரமதான் பூமிக்கு மேலால இருப்போமா இல்லையா சந்தேகம். ஆனா வரக்கூடிய இந்த ரமதான சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம், பாவத்தை உட்றதுக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம், குர்ஆனை படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். அல்லாஹோட துஆ செய்றத பிராக்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்துவோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ரமதானை கொண்டு என்ன நோக்கத்தை அடையணும் என்பதை எதிர்பார்க்கிறானோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய அந்த நல்ல மக்களுடைய கூட்டத்துல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, ஆஃபியத்தான மனமான வாழ்க்கையை தந்துடுவாயாக, நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நோன்பு நோற்று உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முழு உலக முஸ்லிம்களுக்கும் நீ வழங்குவாயாக. கேட்ட துஆக்களை கபூல் செய்வாயாக. வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.